வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். மன்னார் வைத்தியசாலையில் குழந்தை பிரசவித்த தாயின் கொடூரச் சாவின் பின்னணி. மன்னார் வைத்தியசாலையில் உயிரிழந்த இளம்தாய் சம்பந்தமாக இன்று அநேகர் மனதில் உள்ள குமுறல்கள் இது. மன்னார் முருங்கன் பிரதேசத்தில் இருக்கும் தம்பனை என்ற கிராமத்து பெண் திருமதி சிந்துஜா தனது முதலாவது பிரசவத்தை மன்னார் பொது மாவட்ட வைத்தியசாலையில் பலத்த போராட்டத்தின் பின்னர் சிசேரியன் சத்திர சிகிச்சையின் மூலம் குழந்தையை பெற்றுக்கொண்டார். வைத்தியசாலிலிருந்து தாயும் குழந்தையும் சுமூகமாக வெளியேறி தங்கள் வீட்டில் தனது தாயாரின் அரவணைப்பில் இருந்த வேளையில் 5வது நாட்டில் அசாதாரண பெண்ணொரு பெண் வழியாக இரத்தம் கசிவதை அவதானித்துள்ளார். மாலை நெருங்கும் போது கூடுதலான ரத்தம் வெளியேற தொடங்கிய நிலையில் 1990 என்ற ஆம்புலன்ஸ் வண்டியை வரவழைத்து பிரதேச வைத்தியசாலையின் முருங்கனுக்கு கொண்டு சென்று அங்கு காலதாமதமின்றி மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு அவர் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். அங்கு கடமையிருந்த தாதிகள் கொண்டுவரப்பட்ட நோயாளியை குளியலறைக்கு சென்று ரத்தம் தோய்ந்திருந்த உடுப்புகளை கழுவி வரும்படி பணித்துள்ளனர். அதன் அடிப்படையில் கழுவிவிட்டு வந்த நோயாளியை கட்டலில் படுக்க வைத்துவிட்டு ஏதோ ஒரு கருவியை கையில் பொருத்திவிட்டு தங்கள் ஓய்வறைக்கு சென்று விட்டார்கள். தனது மகளுக்கு ஏதாவது பரிகாரம் நடக்கும் என்றும் வைத்தியர்கள் வருவார் என்றும் இயக்கத்துடன் இருந்த தாய் பொறுப்பு கூற முடியாது தாதியர் ஓய்வறைக்கு சென்று பார்த்துள்ளார். அங்கு தாதியர்கள் கைத்தொலைபேசியை வைத்து நோண்டிக் கொண்டிருப்பதையும் அவதானித்துள்ளனர். தாயார் பொறுத்து கொள்ள முடியாது மக்களின் நிலையை பாருங்கள் என்று அழுதபோது தாதியர் அதட்டலாக குரலில் கையில் கருவி பொருத்தி இருக்கின்றோம், நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்று தாயாரை விரட்டியுள்ளனர். கையில் பொருத்திய கருவியை கைத்தொலைபேசியில் பார்த்தால் மட்டும் போதாது, மகளின் உடம்பிலிருந்து வெளியின் இரத்தத்தை பார்க்க முடியுமா என்று தாயார் தனக்குத்தானே கூறிக்கொண்டு மீண்டும் மகளின் கட்டிலர்கள் வந்து கடவுளை வேண்டிக் கொண்டு கையில் மகளின் சிறு குழந்தையும் வைத்துக்கொண்டு காலை வரை இருந்ததாக தாயார் வாக்குமூலம் வழங்குகின்றார். காலை 7 மணியளவில் புதிய தாதியர்கள் கடமைக்கு வந்ததும் மீண்டும் தாதியர்கள் அணுகி தனது மகளின் பரிதாப நிலையை சொல்லி அழுதுள்ளார். நிலைமைகளை உணர்ந்த புதிய தாதியர்கள் மீண்டும் மகளை பாத்ரூம் போய் கழுவிவிட்டு வரும்படி கூறியுள்ளனர். தாயார் மிகவும் கஷ்டப்பட்டு கைத்தாளங்களாக மகளை கூட்டி சென்று கழுவிவிட்டு மீண்டும் கட்டளடைக்கு வரும் நிலையில் மகள் தலை சுற்றுவதாக கூறி திடீரென கீழே விழுந்து விட்டார். இந்த நிலையில் தாயார் போட்ட கூக்குரலில் எல்லோரும் ஓடி வந்து கீழே கிடந்த மகளை தூக்கில் கட்டி வளர்த்தினர். பின்பு ஏதோவெல்லாம் செய்தார்கள். காலை 7:30 மணியளவில் 3 வைத்தியர்கள் அவசரமாக வந்து மயக்கில் இருந்த மகளை தள்ளுவண்டிக்கு மாற்றி வைத்து தள்ளுவண்டியை தள்ளிக்கொண்டு ஆபரேஷன் அறைக்கு கொண்டு சென்றனர். தாயார் மகளின் கைக்குழந்தையுடன் காவல் இருந்ததாகவும் 11 மணியளவில் ஒரு வைத்தியர் வந்து தாயாரை பார்த்து பெரிய ஐயா கதைக்க வரும்படி அளித்துள்ளார். அங்கு பெரியய்யா பின்வருமாறு தாயாரிடம் கூறுகின்றார். அம்மா, உங்கள் மகளுக்கு நிறைய ரத்தம் போய்விட்டது, மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுகின்றார், நாங்கள் குழாய் போட்டு சுவாசிக்க காற்று கொடுத்திருக்கின்றோம், இனி அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப் போகின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார் பெரியய்யா. நாங்கள் நடிச்சாமத்தில் இங்கே கொண்டு வந்தோம், மகள் மயங்கி விழும்பறை ஏன் ஐயா நீங்கள் ஒருத்தரும் வந்து பார்க்கவில்லை என்று கூறி அழுததாக தாயார் கூறுகின்றார். அந்த வேளையில் அங்கு வந்த இன்னுமொரு வைத்தியர் ஏதோ ஆங்கிலத்தில் பெரிய டாக்டருடன் கதைக்க முறையை அவதானித்த போது ஏதோ விபரீதம் மாறுவதை நான் உணர்ந்திருக்கின்றேன். அந்த இடத்தை விட்டு உடனடியாக டாக்டர்மார்கள் உள்ளே சென்று விட்டார்கள். ஏறத்தாழ அரை மணித்தியாலயம் கழித்து பெரிய டாக்டர் மீண்டும் வந்த தாயாரிடம் இவ்வாறு கூறினார். உங்கள் மகளை போய் பாருங்கள், நாங்கள் என்ன செய்ய முடியும் என்றாராம். தாயார் மிகவும் ஆத்திரப்பட்டு, அடப்பாவிகளா, எல்லோரும் சேர்ந்து என் மகளை கொன்றுவிட்டீர்களா என்று அளமட்டும் செய்யக்கூடியதாக இருந்ததாம். தன் மகளின் உயிர் மீண்டும் வருமா? சிறு கைக்குழந்தை தன் தாயின் பாலை குடிக்குமா? அதற்கு என்ன பதில் கூற முடியும்? பணிப்பாளர் வந்து கூறுகின்றார், தாய் இறந்ததுக்கு காரணம் தெரியாதாம், பிரேத பரிசோதனை செய்துவிட்டுத்தான் கண்டுபிடிக்க வேண்டுமா? இது என்ன கதை? எங்களுக்கு தெரியும், ரத்தம் வெளியேறுவதை எப்படி நிற்பாட்டுவது என்று தெரிந்தால் நாங்கள் ஏன் கொண்டு வர வேண்டாம்? ரத்தம் ஓடுவதை நிற்பாட்டு அதை கண்டுபிடிக்க பரிசோதனை செய்வதுதான். கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் வைத்தியசாலையை சுடலையாக மாற்றுங்கள். பிணப்பரிசோதனை செய்பவர்கள் உடல் பாகங்களை வெட்டி இடத்துக்கு கொழும்புக்கு அனுப்புகின்றார்கள். அதற்கு பதில் கொழும்பிலிருந்து கடைசி வரை வராது. வருமென்று கடைசி வரை கூறி எங்களை இப்படி ஏமாற்றி கொண்டிருக்க அழைத்து போய் நாங்களாகவே விலகிச் செல்வதற்கு செய்யும் தந்திர வேலைகள் தான் அறியாமல் போவதற்கு மன்னார் காட்டில் வாழும் நரிக்கூட்டமா அல்லது கழுதை கூட்டமா? இந்த விடயம் தொடர்பாக கடந்த 4 நாட்களாக நாம் பல்வேறுவர்களிடம் ஆலோசனை நடத்தி இருக்கின்றோம். அதன் தொகுப்பை முன்வைக்கின்றோம்.
வைத்தியசாலிலிருந்து பிரசவத்த பெண் தாய் வீடு திரும்பியதனால் உடனடியாக மேலும் 5 தடவைகள் அடுத்து வரும் 10 நாட்கள் பிரதேச குடும்ப நலமாகாது களவிஜயம் செய்து தாயினதும் சிசுவினதும் சுகாதார நிலைமைகள் அவதானித்து அந்த பகுதிக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரிகளுக்கு அறிக்கையிடல் வேண்டாம். கடமை அறிவுறுத்தல் பட்டியல் இருக்கின்றது சொல்லப்படுகின்றது. இது நடைமுறைப்படுத்தப்பட்டதா? இரண்டாவது சிசேரியன் சத்திரசிகைக்கு உட்படுத்தப்பட்ட தாய் இரத்தப்பெருக்கு ஏற்பட்டு வைத்தியசாலை விடுதியில் அனுமதிக்கப்பட்டார். விடுதியில் அனுமதிக்கப்படும் நோயாளரை உடனடியாக கவனித்து அது பற்றி கடமை வைத்தியருக்கு அறிவிக்க வேண்டிய கடமை பொறுப்பினை தாதியர்கள் மேற்கொண்டாரா? எந்த நிலையில் நோயாளர் வருகை தந்தாலும் உடனடியாக அந்த வேளையில் பொறுப்பில் இருக்க வைத்தியருக்கு அறிவிக்க வேண்டாம். மூன்றாவதாக புதிதாக விடுதிகளுக்கு அனுப்பப்படும் நோயாளர்கள் 15 நிமிடங்களுக்குள் வைத்தியர் பார்வையிடல் வேண்டாம் என்ற கடமை பட்டியலில் ஏன் வைத்தியர் இரவு 2 மணிக்கு வந்து நோயாளரை பார்வையிடாது காலை 7:30 மணிக்கு வந்தார்? நான்காவது விடுதி 6க்குரிய இரவு கடமைக்குரிய வைத்தியர் அன்றைய தினம் கடமைக்கு வந்திருந்தாரா? அவர் இரவு வைத்தியசாலையில் தங்கியிருந்தாரா? ஐந்தாவது சிசேரியன் சத்திரசிகைக்கு உட்பட்டப்பட்ட நோயாளி இரத்தப்பெருக்கின் காரணமாக விடுதிக்கு வந்தபோது தாதியர்கள் நடந்து கொண்ட கடமை பொறுப்புகள் நடவடிக்கைகள் என்ன? இளம் குடும்ப பெண் வைத்தியசாலையில் வைத்து மனித படுகொலைக்கு உட்படுத்தப்பட்டதற்கு சமூகம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தான் என்ன? இந்த சம்பவத்தில் வைத்தியசாலைக்கு சமூகம் நடந்து கொண்டுள்ள முறைமை வைத்தியசாலை முறைமைக்கு உட்படுத்தப்பட்டதா? இதுதான் இலங்கை மாவட்ட வைத்தியசாலைகளிலும் வடகிழக்கு மாவட்ட வைத்தியசாலைகளிலும் சாதாரண நடைமுறைகளா? இவை பொதுமக்களுக்கு தெரியாதா? நோயாளிகளுடன் தொடர்பாடல்களில் அரச வைத்திய அதிகாரிகளின் பொதுவான நடைமுறைகள் தான் என்ன? சாதாரண பொதுமக்கள் தொடக்கம் மத பிரியவர்கள், கற்றோர், இளம் குடும்ப தலைவர்கள், எதிர்காலத்தில் தாயக காத்திருக்கும் இளம் பெண்கள், நீங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றீர்கள்? நேற்று சிந்துஜா. மருத்துவர் அர்ச்சுனா சிறை செல்லட்டும். மருத்துவர் அர்ச்சுனா பைத்தியமாக கூட இருக்கட்டும். வைத்தியர் அர்ச்சுனா பற்ற வைத்த தீ இன்று உள்ளூர் முடக்க வைத்தியசாலை, தேசிய வைத்தியசாலை வரை ஒரு பயங்கொள்ள வைத்திருக்கின்றது. இதுவும் ஒரு மருத்துவ புரட்சிதான். சிந்திஜாவின் அண்ணனாக, மச்சனாக, மாமனாக இருந்தால் டாக்டர் அர்ச்சுனா செய்தது சரியே. பொறுத்திருங்கள், உங்கள் குடும்பத்தில் நிகழும் வரை. அதுவரை உங்களுக்காக சிந்திஜாவின் மரணம் ஒரு நிகழ்ச்சியே. வெளிநாடு செல்ல தயாராக இருந்தவர் பரிதாபமாக உயிரிழப்பு. பலாங்குடையில் இளைஞர் குழு ஒன்றில் நீரில் மூழ்கிய மீனால் ஒருவர் உயிரிழந்திருப்பதுடன் இனியவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். கொரிய நாட்டுக்கு செல்வதற்கான பரீட்சையில் சித்தியடைந்த இளைஞர் குழு ஒன்றே தமது சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் வகையில் சுற்றுலா சென்றுள்ளனர். இந்த நிலையில் பலாங்கொடை பாவியில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாம். பென்னப்போ பிரதேசத்தினைச் சேர்ந்த 29 வயதுடைய கமல் பிரசங்க நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார். சுமார் 9 பேர் கொண்ட குழு ஒன்று சுற்றுலா சென்றுள்ளனர். இதில் 3 பேர் பாவியில் இறங்கி நீராடியதாகவும் ஏனையவர்கள் கரையில் இருந்ததாக விசாரணையில் தெரிய வருகிறது. மூவரில் ஒருவர் நீரில் மூழ்கியதை அடுத்து ஏனைய இருவரும் அவரை மீட்க முயற்சி செய்ததாகவும் அவர் முயற்சி பலனளிக்கவில்லை. குறித்த வீதியினூடாக பயணித்த ஏனைய இருவரின் உதவியுடன் இளைஞனை மீட்டெடுத்து பம்பகின பிரதேச வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். அவர் பலாங்குட வைத்தியசாலைக்கு பின்னர் மாற்றப்பட்டதாகவும் எனினும் அந்த இளைஞன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்றும் வைத்தியசாலை நிர்வாகம் அறிவிக்கின்றது. தமிழ் இனமாக சிந்தித்தால் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரே தெரிவு செய்ய வேண்டாம். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் கட்சிகளாக அல்லாமல் இனமாக சிந்தித்தால் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரே தெரிவிக்க வேண்டும் என்ற தமிழ் தேசிய கட்சி இயக்கத்தின் தலைவர் அங்கிரநேசன் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தமிழ் தேசிய பரப்பில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணுக்கரை 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் முன்வைக்கப்பட்டது. தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமைகள் அங்கீகரித்து அவர்களின் உரிமை போராட்டத்தை தொடர்ச்சியாக ஆதரித்து வந்த விக்ரமபாகு கருணாரட்ன தமிழ் தரப்பின் பொது வேட்பாளராக முன்மொழியப்பட்டிருந்தார். ஆனால் இதனை தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் கருத்தில் எடுக்காது முள்ளிவாய்க்கால் யுத்தத்தில் நேரடியாக பங்கேற்ற சரத் பொன்சேகாவை ஆதரிப்பதாக முடிவெடுத்தனர். தமிழ் மக்களை சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்க வைத்து பெரும் வரலாற்று தவறளித்தனர். தற்பொழுது சரத் பொன்சேகா இராணுவம் குற்றம் இழைத்திருந்தால் தமிழ் மக்கள் எவ்வாறு தனக்கு வாக்களித்திருக்க முடியும் என்று கேள்வி கேட்கின்றார். மேட்டுக்குடி தமிழ் அரசியல்வாதிகள் எப்போதும் தெற்கில் ஐக்கிய தேசிய கட்சியை ஆதரித்து வருகின்றனர். ரணில் விக்ரமசிங்கவுக்காக யுத்தத்தை முன்னெடுத்த தளபதிக்கு இரத்த நொடில் அகலம் முன்பாகவே வாக்காளர் கேட்டார்கள். அந்த தேர்தலில் விக்ரமாக கருணாரட்ன போட்டியிட்டு சில ஆயிரக்கணக்கான வாக்குகளையும் பெற்றிருந்தார். அவருக்கு தமிழ் மக்கள் ஆதரவளித்திருந்தால் கூட பேரினவாதத்தை எதிர்த்து அவரால் வெற்றி பெற்றிருக்க முடியாது.
ஆனால் அவரை நாம் ஆதரித்திருந்தால் அவரை போன்ற தமிழ் மக்களின் போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு ஆதரிக்கக்கூடிய பல விக்ரம் வாக்களை தென்னிலங்கையில் நாம் உருவாக்கியிருக்க முடியும். அம்பாறை பிரதேசத்தில் 3 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசேட தகவல். அம்பாறை போலீஸ் நிலையத்தில் இரவு பணியாளராக கடமையாற்றிய போலீஸ் கான்ஸ்டபிள் 3 பேர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். T56 ரக ஆயுதத்தை போலீஸ் நிலையத்திலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அம்பாறை இகினிய பகுதியில் இருக்கும் வீடொன்றுக்கு எடுத்து சென்று அதே போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் கான்ஸ்டபிளை சுட்டுக் கொண்டுள்ளார். பின்னர் வேறொரு வீட்டுக்கு சென்று ஒரு தாய் மகள் சுட்டுக்கொலை செய்திருப்பதுடன் போலீஸ் நிலையத்துக்கு சென்று தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்துள்ளார். இவரால் படுகொலை செய்யப்பட்ட தாய் 54 வயதுடைய பெண் என்றும் மகளுக்கு 17 வயது என்றும் போலீசார் அறிவிக்கின்றனர். உயிரிழந்த தாயும் மகளும் உயிரை மாய்த்து கொண்ட போலீஸ் கான்ஸ்டபிளின் வீட்டின் அயலவர்கள் என்றும் 2 குடும்பங்களுக்கு இடையில் நீண்ட காலமாக காணி தகராறு இருந்து வருவதாகவும் விசாரணையில் தெரிய வருகின்றது. போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை தகவல் எதுவும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் உயிரை மாய்த்து கொண்ட அதிகாரி வசிக்கும் வீட்டிற்கு 13 கிலோமீட்டர் தூரத்தில் கொல்லப்பட்ட போலீஸ் அதிகாரி வசிப்பதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். போலீஸ் உத்தியோகத்தரை கொன்றுவிட்டு 13 கிலோமீட்டர் தூரம் வந்து தாயும் மகளையும் கொன்றுவிட்டு போலீஸ் நிலையத்துக்கு திரும்பியவர் மனைவிக்கு அழைப்பை ஏற்படுத்தி தன்னை தேட வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தனது வங்கி புத்தகத்தில் இருக்கும் பணத்தை எடுத்து 3 பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்ளுமாறும் மனைவியிடம் கூறியிருக்கின்றார். இந்த தொலைபேசி அழைப்பினால் பதற்றமடைந்த மனைவி 2 பிள்ளைகளுடன் போலீஸ் நிலையத்துக்கு வந்துள்ளார். இதையற்று பதற்றமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் மனைவி அருகில் வர வேண்டாம் என்று சத்தமிட்டு கூறிய நிலையில் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்துள்ளார். அதிகாலை 2:05 அளவில் போலீஸ் நிலையத்தை விட்டு வெளியே சென்று விசாரணையில் தெரிய வருகின்றது. 32 கிலோமீட்டர் தூரம் சென்ற பிறகு அதிகாலை 2:45 அளவில் போலீஸ் அதிகாரி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த கொலையின் பின்னர் அதிகாலை 3:15 அளவில் தாயும் மகளும் கொல்லப்பட்டுள்ளனர். போலீஸ் நிலையத்துக்கு வந்த இந்த அதிகாரி அதிகாலை 4:10 அளவில் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அம்பாறை புதிய நகரைச் சேர்ந்த லஹிரு உதாரா என்ற போலீஸ் அதிகாரியை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். 43 வயதான இவர் 20 வருட சேவையில் இருந்த அதிகாரியாவார். 3 கொலை செய்திருப்பதுடன் உயிரை மாய்த்து கொண்ட போலீஸ் கான்ஸ்டபிள் 14 வருட சேவையில் இருந்த அதிகாரி என்றும் உயர் போலீஸ் அதிகாரி என்றும் தெரிய வருகின்றது. சடலம் சட்ட வைத்திய அதிகாரி பரிசோதனைக்காக மொன்றாகலை மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. அத்துடன் துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. மாணவர் போராட்டத்தின் எதிரொலே பங்களாதேஷ் பிரதமர் பதவியை துறந்து நாட்டை விட்டு தப்பியோடினார். பங்களாதேஷில் வெடித்த மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து அந்த நாட்டு பிரதமர் பதவி விலகுவதாக அறிவித்து தலைநகர் டாக்காவிலிருந்து தப்பியோடியிருக்கின்றார். ஹெலிகாப்டரில் பாதுகாப்பான இடமொன்றுக்கு சென்றதாக அறிவிக்கப்படுகின்றது. பிரதமர் பதவியை துறந்து தப்பியோடுவதற்கு முன்பாக ஷேக் ஹசீனா நாட்டு மக்களுக்கு உரையாற்ற விரும்பியதாகவும் ஆனால் அதற்கு அவகாசம் கிடைத்திருக்கவில்லை என்றும் தெரிய வருகின்றது. வன்முறைகளில் கிட்டத்தட்ட 100 பேர் கொல்லப்பட்ட நிலையில் இன்றும் மாணவர்கள் தலைநகர் டாக்காவுக்கு பேரணியாக நுழைந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் அரசு பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தனர். பங்களாதேஷ் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட வன்முறை அலையில் குறைந்தது 91 பேர் கொல்லப்பட்டனர். நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். பல்லாயிரக்கணக்கான போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை மற்றும் ரப்பர் தோட்டாக்கள் வீசியதில் அமைதியின்மை தொடங்கியது. வன்முறை வெடித்ததில் குறைந்தது 300 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதுவரை அனைத்து அரசியல் கட்சிகளுடன் பயனுள்ள விவாதம் நடத்தி இடைக்கால அரசு அமைக்க முடிவு செய்ததாகவும் நிலைமையை தீர்க்க நாங்கள் இப்போது ஜனாதிபதி முகமது பேசி வருவதாக சொல்லப்படுகின்றது. டாக்கா பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறையைச் சேர்ந்த பேராசிரியர் அஜி போராட்டத்தை கைவிடுமாறு மாணவர்களிடம் கோரிக்கை விடுக்க ஒரு அறிக்கையை வெளியிடுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்த பின்னர் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றார். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலிய டாலர் 201 ரூபா, கனேடியன் டாலர் 222 ரூபா, யூரோ ரேட் பெறுமதி 336 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 233 ரூபா, ஸ்டீலிங் பவுன் 393 ரூபா, சுவிஸ் பிராங்க் 361 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 306 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 801 ரூபா, குவைத் தினார் 989 ரூபா, ஓமான் ரியால் 784 ரூபா, கட்டார் ரியால் 82 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 80 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹாம் 82 ரூபா.
பாராளுமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்வதில் கடும் பிரயத்தனம் மேற்கொள்ளும் பசில் ராஜபக்ச. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் மேலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை வளைத்து போடுவதற்குரிய நகர்வுகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஈடுபட்டுள்ளார். இதன் அடிப்படையில் எதிர்வரும் 15ஆம் தேதிக்குள் 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரை ரணில் பக்கம் செல்வார்கள். இதன் அடிப்படையில் மொட்டு கட்சியின் சுமார் 100 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரை ரணிலை ஆதரிக்க உள்ளனர். நன்றி.